கூப்பிடு மேன்மை அடைவாய். கூப்பிடுதல நிறையா கூப்பிடுதல் உண்டு. இல்லைங்களா? அப்பா மகனை கூப்பிடுறது, மகன் அப்பாவை கூப்பிடுறது, இல்லை கூப்பிடுதல் அதிகாரி வேலைக்காரனை கூப்பிடுறது. இப்படி கூப்பிடுதலில் நிறையா கூப்பிடுதல் உண்டு. ஆனால் அதில் ஒன்று, தேவன் நல்லவர். சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன்றார். அது எரேமியா 33:3 சொல்லுகிறது. எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் அறிவிப்பேன்றார். கூப்பிடுதல், தெய்வத்தை நோக்கி நம்ம கூப்பிடணுங்க. நிச்சயமாக முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. கூப்பிடுதும் போது மேன்மை அடைவான். கூப்பிடு மேன்மை அடைவாய். கவலைப்படாதீங்க. யோசுவா 3:7 சொன்னது போல, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசம் இருந்ததோடு இருக்கிறேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7. அதனால நீங்கள் கூப்பிடுங்க. கர்த்தாவே, இதை பார்க்குற கேட்குற ஒரு குடும்பங்களுக்காய் சிறியவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. கர்த்தர் இயேசு நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென்.